இங்கே பசங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே அரக்கமலை தப்பிச்சு கங்கை ஆற்று கடந்து இடிம்ப வனம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இடிம்ப வனத்தில் இடும்பன் அப்படின்னு ஒரு ராட்சஸ் இருக்கான், நரமாம்சம் சாப்பிட்றாள். இவங்க 5 பேர் போன காட்டில் ஏதோ மனுஷ வாடை அடிக்குது. இடும்பின்னு ஒரு தங்கச்சி இருக்கா, அம்மனி ஏதோ ஒரு நரமாம்சம் வாடை வருது, சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு, எவனாவது கிடச்சி நான் பிடிச்சிட்டு வா சாப்பிடலாம். போனாங்க. பார்த்தா பீமனை முதல்ல பார்க்குறா. பார்த்தா ஜெய்ஜாண்டி குருவம். பார்த்த உடனே அந்த இடும்பிக்கு அவன் மேலே காதல் வந்துடுது. என்னையா யோ என்னை கல்யாணம் பண்ணிக்க சே அப்படின்னா 2 பேர் மண்டாடிட்டு இருக்கும்போது போன தங்கச்சி காணமே அப்படி இடும்ப வர்றான். வந்து பார்த்தான்னா இங்கே பீமன் கூட சரசம் நடக்குது. நேராக பீமன் கூட அடித்து மோதுனானுங்க. பீமன் இடும்பனை கொண்டுட்டான். இப்போ இடும்பி சொல்கிறான், குந்திக்கிட்டையும் தர்மகிட்டையும் தயவுசெய்து உங்கள் தம்பியை கல்யாணம் பண்ணுவீங்கன்னா சரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இங்கிருந்து ஏகச்சக்க நகரம் போகிறாங்க. அங்கே பகாசுரன்னு ஒரு ராட்சசன், அவன் ஊருக்குள்ளே பூந்து ஆடு மாடு மனுஷங்களாம் சாப்பிட்றான். அந்த பகாசுரனையும் இந்த பீமன் கொள்கிறான். அங்கே தான் செய்தி கேட்குது, இந்த மாதிரி பாஞ்சால நாட்டில் திரௌபதிக்கு சுயம்வரம்னு. ரொம்ப சந்தோஷம்னு என்ன பண்ணாங்க, பிராமண வேஷம் ஐயர் வேஷம் போட்டுவிட்டு பசங்க 5 பேர் அங்கே போகிறாங்க. அங்கே வந்து நடுவராக கிருஷ்ணனும் பலராமன் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட இளவரசர்கள் வந்தாங்க. அங்கே வந்து மேலே தலைக்கு மேலே ஒரு சக்கரை சுற்றிகிட்டே இருக்குது. சக்கரத்துக்கு மேலே ஒரு மீன் இருக்குது. சுற்றிட்டு இருக்கிற சக்கரத்து வழியாக மேலே இருக்கிற மீனை கீழே இருக்க தொட்டி இருக்கிற தண்ணியில் பார்த்து, இந்த தண்ணியில் பார்த்தா மீனை நீ அம்பு இது கீழே போடணும். எந்த இளவரசனும் வில்லம்பை தூக்கவே முடியல. துரியோதனன் வந்தால் அவனாலையும் அந்த வில்லம்பை தூக்க முடியல. கடைசியில் கர்ணன் வந்தான், குருவை கொண்டான், அப்படி கையில் எடுத்தான், வில்லை தூக்கிட்டான். தூக்கணுன்னா நேசாக பாஞ்சாலி கிருஷ்ணனை பார்த்தான். அவன் கண்ணடிச்சிட்டான். இருப்பா இதெல்லாம் இளவரசர்கள் கலந்துக்கிற போட்டி. இது சூதன் மகன்லாம் கலந்துக்க முடியாதுண்ணா. இல்லை நானும் கூட இப்போ ராஜகுமாரன் தானே. நீ ராஜகுமார் ஆக்கப்பட்டவன், நீ ராஜா கிடையாதுண்ணா. அவமானத்தால் கூனி குறுகிட்டான். அடுத்து நம்ம பையன் வந்தான், அர்ஜுனன் வந்தான். குருவுக்கு நமஸ்காரம் பண்ணால் டக்குன்னு தூக்குனா, தண்ணியில் பார்த்தான், ஒரே அம்பு மீன் எந்த கீழே விழுந்துச்சு. பயங்கர கரகோஷம். நேராக போன உடனே தவி மாலை போட்டான். திடீர்னு ஒரு கலக்குரல், இது வந்து ராஜகுமார்கள் கலந்துக்கிற போட்டி, இது பிராமண பசங்களாம் கலந்துக்கூடாதுன்னாங்க. உடனே கலவரம் வந்த உடனே பீமனு அர்ஜுனன் அந்த கோஷியில் அடித்து துடைச்சிட்டு பாஞ்சாலை கூட்டி வராங்க. வனத்தில் அம்மா குடிசையில் சமைச்சிட்ருக்கிறான். பசங்க 5 பேர் பாஞ்சாலை கூட்டி வராங்க. அம்மா பிச்சை கொண்டு வந்துருக்கம்மா அப்படின்னாங்க. 5 பேர் பங்கு போட்டுக்கப்பா. வெளியே வந்து பார்க்குறான், பிச்சை பாத்திரத்தை காணோம். ஒரு பொண்ணு நிற்குது. என்னடாப்பா பிச்சைன்னு சொன்னீங்க, ஒரு பொண்ணு நிற்குதுன்னா ஹின்னு சிரிச்சானுங்க. அடா அந்த பொண்ணு என்னப்பா என்ன நினைக்கும் அப்படின்னா. இப்போ நியாயமாக பார்த்தா அர்ஜுனன் தான் போட்டியில் ஜெயிச்சவன், அவன் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும். இங்கே பிரச்சனை என்னென்னா, அண்ணம்மா 2 பேர் இருக்கும்போது நான் இப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறான். தர்மன் சொல்கிறான், நான் எது கிடைச்சாலும் 5 பேர் பங்கு போட்டு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. கேட்ட உடனே தூரமாக என்னடா அது பைத்தியகாரத்தனமாக இருக்குது, ஒரு ஆண் வந்து பல பொண்ணை கல்யாணம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு பொண்ணு பல ஆணை கல்யாணம் பண்ணுறது நியாயமே இல்லை அப்படின்னா. இப்போ கிருஷ்ணன் வந்தான். இதெல்லாம் கேட்டுகிட்டே வந்தேன்னு சொன்னால் ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன். போன ஜென்மத்தில் நம்ம பாஞ்சாலி சிவனுங்கிட்ட ஒரு வரம் கேட்டான். எனக்கு வரப்போகிற புருஷன் தர்மசீலனாக இருக்கணும், பெரிய பலசாலியாக இருக்கணும், பேரழகனாக இருக்கணும், மாவீரனாக இருக்கணும், பெரிய அறிவாளியாக இருக்கணும்னு கேட்டால். மொத்தமாக கேட்ட விஷயத்த பரமசிவன் இந்த பிறவியில் 5ஆக பிரித்து கொடுத்துட்டான். 5 பேரே கல்யாணம் பண்ணிக்காது ஆவேஷ்டம் அப்படின்னா. இப்போ துருவன் சொன்னார், எது எப்படியாப்பா, ஒரு பொண்ணு பல ஆணை கல்யாணம் பண்ண விஷயம் இந்த நாட்டு இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இப்போ அங்கே என்னாச்சுன்னா, வாரணாவத்தில் வந்து இந்த பசங்க வந்து சாகலை, தப்பிச்சு போய் பாஞ்சால நாட்டில் வந்து இந்த பொண்ணை சுயம்பரத்தை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. விஷயம் வந்து துரியோதனன் தெரிஞ்சு போச்சு. இப்போ விதுரன் சொல்கிறான், கொலபாதகமாக வந்து நீங்கள் வாரணாவத்தில் நம்ம கொலை திட்டம் போட்டோம், அநியாமல் செத்து போட்டு நான் ஊரோடு நினச்சிட்டு இருக்குது. இப்போ இந்த 5 பசங்களை கூப்பிட்டு நீங்கள் மரியாதை பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் சரியாக போகும்னு விதுரன் சொல்கிறான். அதுவும் நியாயம்தான்னு வர சொல்கிறாங்க. இங்கே வந்தாங்கன்னா பெரியவங்க காலில் விழுந்து எல்லாம் கும்பிட்றாங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, தர்மன் அரக்கமாளி செத்து போயிட்டான்னு சொல்லித்தான் வேகமாக துரியோதனை இலவசனாக்கிட்டாங்க.
இப்போ தர்மன் உயிரோடு இருக்கிறான், இங்கே துரியோதனன் உயிரோடு இருக்கான். 2 பேர் ஒரு நாட்டுக்கு இலவசம் இருக்க முடியாது இல்லையா? துரியோதனா நீ வந்து ராஜினாமா பண்ணிக்கணும், அவன் சிம்பிடுவான். என்ன பண்ண யோசனை பண்ணி அஸ்தினாபுரத்தை 2ஆக பிரிக்கிறார்கள். பீஷ்மரை பிரிக்கிறார். அஸ்தினாபுரம், காண்டவ வனம் அப்படி. காண்டவ வனம்ங்கிறது அடர்த்தியான ஒரு காடு, கொடுமையான மிருகங்கள் கூடிய காடு. அந்த காட்டை வந்து இந்த பையனுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, திருதராஷ்டிர தர்மரை வர சொல்கிறார். தர்மா, நீ என் கண் இல்லை, என் ஆசா இல்லை, தங்கம் இல்லை, அந்த காண்டவ வனத்தை நீங்கள் துரியோதனை கொடுத்தீங்கன்னா அப்பா வாப்பா போகலாம்னு சொல்லுவான். நான் பிறவிலே கண் பார்வை இல்லாதவன், நான் போய் அங்கே என்னடா பண்ணுவேன், நீ என் கண் இல்லை, ராசா இல்லை, நீ இந்த காண்டவனத்தை எடுத்துக்கடா அப்படின்னு சந்தோஷம் பெரியப்பா, உங்களுக்கு எது பிடிக்குதோ செய்கிறேன் பெரியப்பான்னு தர்ம இந்த காண்டவ வனத்தை ஏற்றுட்டு வந்துடுறான். அங்கே போனால் 4 தம்பிமா சிம்பரானுங்க. அந்த பெரிய சாமர்த்தியம் வந்து வீணாக போன காட்டை தலையில் போட்டால் நீ பைத்தியக்காரமாக வாங்கிட்டு வந்து திட்டுறாங்க. அப்போ தான் கிருஷ்ணன், அதுதான் உங்கள் ஜீவபூமி, நீங்கள் வாழக்கூடிய பூமி, வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு போகிறான். புறப்பட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனால் பீமனும் பலராமன் தான் அந்த காட்டை அடித்து நாடாக்குறாங்க. விஸ்வகர்மா ஒரு அரண்மனை கட்டி கொடுக்குறாரு. இப்போ வந்து வியாசர் வந்தார், நீ வந்து ராஜசூய யாகம் நடத்தி சக்கரவர்த்தி ஆகணுங்கிறாரு. ராஜசூய யாகம் நடத்தணும்னா நீங்கள் நிறையா நாட்டை பிடிக்கணும். இவன் தர்மனுக்கு இன்னொருத்தர் நாட்டை பிடிக்கிறது சுத்தமாக பிடிக்காது. தாம்பிக்கிறோம்னா நாங்கள் போய் நாட்டை பிடிக்கிறோமாங்க. இப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், ஜராசந்தன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான், பயங்கரமான ஆள். அசுர பலம் வேணுங்கிறதுக்காக 86 ராஜாக்களை பிடிச்சி சிறையில் அடைச்சி வச்சுருக்கிறான். இன்னும் 14 பேரை பிடிச்சி 100 பேரை பலி கொடுத்துட்டான்னா அவன் யாருமே அழிக்க முடியாது. முதல்ல அவனை க்ளோஸ் பண்ணான். உன்னை பீமனும் ஜராசந்தனும் மோதுறாங்க. மோதி 2ஆக பிச்சு போட்டால் பழையபடி ஒட்டிக்குது, பழையபடி எழுந்துடுறான். ஏடா பம்பா போச்சுன்னு கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, 2ஆக பிச்சு தலை பக்கத்து கால் பற்றி மாற்றி போடுறாங்க. இப்போ ஆள் க்ளோஸ். நேராக இப்போ இங்கே ராஜசூயாகத்துக்கு எல்லோரும் ஏற்பாடு பண்ணியாச்சு. 56 ராஜாக்கள் வந்துட்டாங்க. வந்து இங்கே பிரமாம கொண்டாடுறாங்க. அங்கேருந்து அஸ்தினாபுரத்து பெரியப்பா பையன் துரியோதனனும் சகுனி மாமா வந்திருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான இந்த மாளிகை சுற்றி பார்க்கறதுக்காக போனான். அந்த துரியோதனன் தரையை நினச்சிட்டு தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். வாசல் நினச்சி போய் கண்ணாடியை மோதிட்டான். அந்த பொண்ணு பாஞ்சாலி பார்த்தா குருடன் மகன் குருடன் அப்படின்னா பயங்கர கோவம் வந்துச்சு அவனுக்கு. அவமானம் தாங்க முடியல. நேராக அஸ்தினாபுரம் வந்தான். மாமா சகுனி கூப்பிட்டான். மாமா, எவ்வளவு வேதம் படிச்சுக்கிற, சாஸ்திரம் படிச்சுக்கிற, உலகத்தை பற்றின வரலாறே உனக்கு தெரியும். இந்த பயல்களுக்கு மாதிரி பேரும் பூணும் வாங்கினவன் எவனாச்சும் இருக்கானா? இதை பார்த்துட்டு என்னால் சகிச்சுக்க முடியல மாமா அப்படிங்கிறான். நம்ம பாரதி என்ன அழகா சொல்கிறான் தெரியுமா அந்த விஷயத்தை. உலக தொடங்கிய நாள் முதலாக நம் சாதியில் புகழ் ஓங்கி நின்றார் தருமனை போலவர் மாமனே, இலகு புகழ் மனுவாதி முதுமர்க்கும் மாமனே, பொருள் ஏத்தமும் மாட்சியும் எப்படி உண்டுகொள் மாமனே, கலைகள் உணர்ந்த நல் வேதிய பாவர செய்த வாம்பழம் கற்பனை காவியம் பற்பல கத்தனை மாமனே, பல கடல் நாட்டையும் இப்படி வென்றதை எங்கனும் சொல்ல பார்த்ததுண்டோ, கதை கேட்டதுண்டோ புகழ் மாமனே, எதனை உலகில் மறப்பினும் யானினி மாமனே, இவர் யாகத்தை மறந்திடல் என்பதொன்றேதுகான், விதமுற சொன்ன பொருட்குவையும் பெரிதில்லைகான், அந்த வேள்வியில் என்ன வெதிப்பின வேறு பல உண்டே, இதனையெல்லாம் அவ்விழியற்ற தந்தையின் பாச்சென்றே சொல்லி இங்கிவர் மீது அவனும் பகை எய்திட செய்வாய் வா போலான்னு போறான். போய் திருதராஷ்டிரங்கிட்ட, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இது, இந்திரபிரஸ்தம் போயிட்டு வந்துருந்து பைத்திய பிடிச்ச மாதிரி இருக்கிறான் துரியோதனன். எதிராளிகளுக்கு பேரும் புகழும் வர பார்த்து எந்த ராஜா நிம்மதியாக இருக்க முடியும்? நம்ம சண்டை போட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சண்டை போட்டு பஞ்சமானலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் சாவாங்க. நான் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி ஒரு மணிமண்டம் கட்டுவான். அவங்கள மணிமண்டம் பார்க்க வாங்கன்னு கூப்பிடுங்க, வர சொல்லுங்கள், சூதாடி எல்லாத்தையும் நான் பறிச்சிடுறேன் அப்படின்னா. இப்போ திருதராஷ்டிரனுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. கொடுமையான காட்டை அந்த பசங்க கொடுத்தோம், அதை வாங்கிட்டு போய் படாத பாடுபட்டு நாடாக்கி இந்திரபிரஸ்தமாக்கி இப்போ தான் நிம்மதியாக இருக்கானுங்க. இப்போ போய் திரும்ப கூப்பிட்டு பகடையாடி எல்லாம் பறிச்சா பாவம் தெரியுது. ஆனாலும் மகன் மேல் உள்ள முரட்டு பாசம் பரவாயில்ல வர சொல்லிட்டாங்க. மண்டபம் கட்டினாங்க. விதரை எங்கேருந்து போனால், தம்பிகளா உங்கள் பெரிய மண்டபம் கட்டியிருக்கான், உங்களை பார்க்குறதுக்கு வர சொன்னேன். சரி கிளம்புறாங்க. நான் வச்சுங்க மண்டபம் பார்க்குறதுக்கு மட்டும் உங்களை வர சொல்ல, சூதாடி உங்கள் சொத்து பத்திராத்தையும் பிடுங்குன்னு திட்டம் போட்டிருக்காங்கண்ணா. தர்மனுக்கு ஒரு சின்ன சபலம் உண்டு சூதாட்டத்தில். நானா ஆடமாட்டேன் சித்தப்பா, அவங்களா கூப்பிட்டா நான் ஆடமாட்டேன் எப்படி சித்தப்பா சொல்லணும்னா, விதி அங்கேயே விளையாடுது. புறப்பட்டு போனானுங்க.
போனால் வாயெல்லாம் பல்லா துரியோதனை ரிசீவ் பண்ணான். போனாங்க. விருந்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் இருக்குதுப்பா, ஒரு 2 ஆட்டம் பகடை போடலாம்னா, ஐயோ பகடையா, பகடை வேண்டாப்பா, மானம் போகும், மரியாதை போகும், சொத்து பத்தெல்லாம் போகும்னா. ஏய் என்னடா சொத்து பத்து போகும், இப்போ தாண்டா அசோமேதியாகம்னு ஏகப்பட்ட நாடுகளை பிடிச்சி வந்திருக்கிறீங்க, போனால் இன்னும் 2-3 ஊர் போக போகுது, பிசுனாரி பயிலாக இருக்கேன், டே அப்படி கஞ்சூஸ் வந்தால் நீ போட சாப்பிட்டு போடா அப்படின்னா இவருக்கு ரோஷம் வந்துடுச்சு. தர்மனுக்கு ரோஷம் வந்துச்சு. சரி ஒரு கை போடுங்க. போட்டான். முத்து மாலை வச்சு ஆடினான், தோத்தான். தங்க பொற்குடம் காசுக்கு வச்சு ஆடினான், தோத்தான். தேரை வச்சு ஆடினா தோத்தான். யானை சேனை வச்சா தோத்தான். நாட்டை வச்சு ஆடினா தோத்தான். பீஷ்மர் பொங்கிட்டார். மன்னா போதும், சூதாட்டத்தை நிறுத்தி சொன்னாங்க. ஏவனும் கேட்கல. அடுத்தது அர்ஜுன, பீம, நகுல, சகாதேவன் 4 பேரையும் வச்சு ஆடினா தோத்தான். கடைசி தன்னையும் வச்சு ஆடினா தோத்தான். விதுரன் பொங்கிட்டார். ஏன்னா டே விருந்துக்கு வந்துட்டு அநியாயமாக வந்து அடிச்சு பிடுங்கல, நாசகாரம் வந்துடுச்சு. துரியோதனா நாசகாரம் வந்து நீ நல்லா இருக்க மாட்டேன். ஏய் என்ன பேசுற நீ, நன்றி கட்ட விதுரா, சிறிதும் நாணமற்ற விதுரா, தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற விதுரா, அந்த தொட்டு நீயும் எங்கள் அழிவு நாடுகின்றாய், மந்தில் உன்னை வைத்தான் என்னை மலியை என்றுரைப்பேன், ஐவருக்கு நெஞ்சும் எங்கள் அரண்மனைக்கு வயிறும் தெய்வம் வந்து உனக்கே விதுரா செய்து விட்டதேயோ, மெய் வகுப்பவன் போல் பொதுவாம் விதியுணர்ந்தவன் போல் ஐவர் பக்கம் நின்று எங்கள் அழிவு தேடுகின்றாய், மன்ன சூழ்ந்த சபையில் எங்கள் மாற்றலர்களோடு முன்னர் நாங்கள் பணையம் வைத்தே முடிவில் வெல்லுகின்றோம், என்ன குற்றம் கண்டாய், தர்மம் யார் குறைக்க வந்தாய், கண்ணம் வைக்கிறோமா பல்லை காட்சி வைக்கிறோமா, போலாவரை வாசி பெருசா பேச வந்துட்டான் பல அப்படின்னு. இப்போ தர்மனுக்கு தலை சுற்றி வச்சு நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு. உடனே சகுனி சும்மா இருப்பானா, ஏய் ஆட்டம் முடிஞ்சு போகலப்பா, வெற்றி திருமகள் பாஞ்சாலி அவளை வச்சு ஆடு எல்லாம் மீண்டுக்கலாம் அப்படின்னா. அந்த பாஞ்சாலி உங்கள் சாதிக்காரி பரிதாபத்துக்குரிய பொண்ணு, இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுக்காக 5 பேரையும் கல்யாணம் பண்ணுங்க. நியாயம் பார்த்தா அர்ஜுனன் தானே ஜெயிச்சான், அவன் தான் கட்டியிருக்கணும், குடும்பம் ஒத்துமையாக இருக்கணுமேனு இந்த குடும்பத்தை சேர்ந்து வாழவங்களுக்காக 5 பேர் கல்யாணம் பண்ண. பரிதாபத்தில் பாஞ்சாலி அவளே வச்சு ஆடுன உடனே ஆடு போல் தலையாட்டி விட்டான். அங்கேயும் பொங்குறான். பாஞ்சாலி யார், இந்த மண்ணில் அந்த மண்ணின் மகள் எப்படிப்பட்ட மகள்னு பாரதி சொல்கிறான். பாவியல் சபைதனிலே புகழ் பாஞ்சால நாட்டினர் தவப்பயனை ஆவியில் இனியவளை உயிர்த்து அணி சுமந்து உலவிடு செய்யமதை ஓவியம் ரகத்தவளை அருள் ஒளியினை கற்பனை குயிலதனை தேவையை நிறத்திருவை எங்கு தேடினும் கிடைப்பதும் திரவியத்தை படிமிசை இசையுறவே நடை பைந்திடும் தெய்வீக மலர்கொடியை கடிகமல மின்னுருவை ஒரு கமனிய கனவினை காதலினை வடிவுறு பேரழகை இன்ப வளத்தினை சூதினில் பழையம் என்றே கொடியவர் அவைக்களத்தில் அற கோமகன் வைத்திடல் குறித்து விட்டான். அழுகாயா பாரதி. வச்சு ஆடினா பாஞ்சாலி வச்சு ஆடி தோத்தாச்சு. ஒரு வேடிக்கை பாருங்க, பகடை ஆடுற பெரிய மனுஷன் தம்பிமாரை வச்சு ஆடுறான்ல, ஏண்டா தம்பிகளா உங்களை பனைமை வச்சு ஆடலாம்னு கேட்டானா, கேட்கல, போயிட்டு போகுது. 5 பேருக்கு பொண்டாட்டி இல்லாவ, ஏண்டாப்பா உங்களுக்கு அவ சொந்தம் தானே வச்சு ஆடலாமே, கேட்கல. 5 பேருக்கிட்டும் கேட்கல, இவனை ஆடிட்டான். இப்போ துரியோதனை கொக்கரிக்கிறான். இனிமேல் பாஞ்சாலி இந்திரபிரசத்து மகாராணி அல்ல, அஸ்னாபுரத்து வேலைக்காரி, அவளை கூட்டிட்டு வந்து அரண்மனை பெருக்க சொல்லுங்கிறான். இங்கிருந்து தேர் ஓட்டி போகிறான். போய் பாஞ்சாலி கிட்ட, ஆமா இதுதான் நடந்த விஷயம்னா, பாஞ்சாலிக்கு தர்ம சூதாடினான்னு கேட்டப்பவே பயங்கர அதிர்ச்சி. இப்போ தன்னை வச்சு ஆடினானோடனே பயங்கர கோபம் வந்துச்சு. முதல்ல தர்ம தன்னை வச்சு ஆடினாரா இல்லை என்னை வச்சு ஆடி தோத்துக்கு அப்புறம் தன்னை வச்சு ஆடினாரா, போய் கேட்டு வா அப்படின்னா. அங்கே போய் சொன்னோன்னே எதா இருந்தாலும் இங்கே வந்து கேட்க சொல்கிறா, அவளை போடா போய் கூட்டிட்டு விடானா. நான் மாதவிடாயில் இருக்கிறேன், ஓராடையில் இருக்கிறேன், இந்த கோலத்தில் பெரியவங்களை பார்க்கக்கூடாதுன்னு போய் சொல்லுனா. ஏய் சொன்னா கேட்க மாடா, டேய் துச்சாதனா போடா போய் இழுத்து விடா அவளை போடா அப்படின்னா. துச்சாதனா ஒரு மிருகம், அது மாடு. நேராக போச்சு, பாஞ்சாலி தலையை பிடிச்சது, இழுத்து தலையில் போட்டு தத்தனை இழுத்து வந்தான். அந்த வேலைக்கு பார்த்தவங்கெல்லாம் சிலையாக நின்று போயிட்டாங்க. நீங்களாம் மனுஷங்க கேட்குறா, வீரமெல்லாம் நாய்கள் விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதரத்தில் போக்கியே பொன்னை அவள் அந்த புறத்திலே சேர்க்காமல் நெட்டை மரங்களை நின்று புலம்புகின்றார், பெட்டை புலம்பல் பிறகு துணையாமங்கிற பாரு. நீங்களாம் மனுஷங்களா, டே ஒரு பொண்ணை பிடி வீட்டு வரலாம் பார்த்து நின்று நம்ம சபைக்கு கொண்டு போனால் இழுத்து வீசினான். எல்லா பெரிய மனுஷனும் உட்காந்துருக்காங்க, பீஷ்மர் உட்காந்துருக்கிறாரு,
துரோணாச்சாரியா உட்காந்து கிருபையில் தான் தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்காங்க. தாரையாக கண்ணில் தண்ணி போகுது. குருகுலத்தில் பெரியவர் பார்த்தா பீஷ்மரை, தாத்தையா நீங்கள் இருக்கிற சபையில் இந்த மாதிரி அசிங்கம் நடக்குதே பார்த்துருக்கீங்களே, நியாயமா? தர்மர் முதல்ல தன்னை வச்சு ஆடினாரா இல்லை என்னை வச்சு ஆடி தோத்துக்கு அப்புறம் தன்னை வச்சு ஆடினாரா? தன்னை வச்சு ஆடி தோற்று போன ஒரு மனுஷனுக்கு என்னை வச்சு ஆடுறதுக்கு உரிமை எப்படி வந்தது? மனைவி ஆடா மாடா, அவர் ஆத்மா இல்லையா, அவள் உயிர் இல்லையா, சொல்லையான்னு கேட்டான். இந்த பெரிய மனுஷன் வெள்ளமுடி பெரிய மனுஷன் சொன்னான், மனைவிங்கிறவ வீடு காடு ஆடு மாடு மனுஷன் சொந்தம்ட்டாமே. பாருங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ முட்டாள்தனமாக தீர்ப்பு சொல்ல பாருங்கள். வீடு காடு ஆடு மாதிரி மனைவி கணவனுடைய சொத்து தான், ஜெயிச்சாலும் தோத்தாலும் உடைமை தான்ட்டான். பயங்கர அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் யாருமே வற்புறுத்தி இடே அப்பா நீ சூதான்னு கேட்கல, சும்மா ஒரு பேச்சு கேட்டாங்க, தபானி உட்காந்துட்டு சூடாக ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லை 5 பேரை வச்சு ஆடும்போது இவன் ஒரு வார்த்தை கேட்கல, தப்பு அவன் மேலே இருக்கிறாங்க. இப்போ கொக்கடிக்கிறான் துரியோதனன். என்ன சொன்ன அன்னைக்கு? என்னடி சொன்னேன்? குருடன் மகன் குருடனா? வாடி வாடி, இப்போ தொடையில் உட்காடி தொடையை காட்டுறான். நம்மாள் கருணன் சொன்னான், 5 பேருக்கு மனைவியாவது எதுக்கு பத்தினி வேஷம் போடுற, போடி போய் உட்காரடி பண்ணான். பார்த்தாங்க 5 பேரும் பஞ்சபாண்டவர்கள் அப்படியே தலையை தொங்க போடுங்க. என்னடா டே இனிமேல் என்னடா உங்களுக்கு பெரிய மரியாதை, தோல் எதுக்கு அங்கவஸ்தரம் எடா அங்கவஸ்து கீழே போட்டான்னா. எல்லாம் அங்கவஸ்து எடுத்து கீழே போட்டானுங்க. துச்சாதனா என்ன பார்த்துருக்கேன், போய் பாஞ்சாலியன் போட அவர்றா போடா அப்படின்னா. அத்தனை பெரிய மனுஷனும் என்ன பேச தெரியாமல் கூனி குருவி போய் உட்காந்துருக்கானுங்க. இந்த பையன் துச்சாதனம் போனால் ஆட்டு தோலை உயிரோடு உரிக்கிற மாதிரி அவன் உரிக்க ஆரம்பித்தான். அவருடைய பரிதாப நிலையை நம்ம பாரதி சொல்கிறான். ஆடை கொலை ஊற்று நிற்கிறாள் அவள் ஆவென்று அழுது துடிக்கிறாள், வெறும் மாடு நிகர் துச்சாதனன் அவள் மைக்குழல் பற்றி இழுக்கிறான், இந்த பீடையை நோக்கினன் வீமனும் கரை மீறி எழுந்தது வெஞ்சனம்னா. தர்மனை பார்த்து பீமன் என்ன சொன்னான்? நாட்டை எல்லாம் தொலைத்தாய் அண்ணே, நாங்கள் பொறுத்திருந்தோம், மீட்டும் எமை அடிமை செய்தாய் மேலும் பொறுத்திருந்தோம், துருபதன் மகளை திட்ட தூய்மன் உடன்பரப்பை இரு பகடை என்றாய், ஐயோ இவர் கடிமை என்றாய், இது பொறுப்பதில்லை தம்பி, எரி தடல் கொண்டு வா, கதரை வைத்திருந்தான் அன்னை கையை எரித்திடுவோம். என்னடா பெரிய அண்ணன் தீக்கோளை கொண்டு வரலாம் கையெறிக்கலாம்னு சொன்னான். அர்ஜுனன் போய் சமாதானம் பண்ணி, ஏய் 1000 இருந்தால் நம்ம அண்ணன்டா, இல்லை அப்படி அசிங்கப்படுத்தாதீங்கடா அப்படின்னா. இப்போ கதியத்த பாஞ்சாலி யார்கிட்ட போய் சொல்லுவான்? மாவீரர்கள்லாம் குப்புற வந்து கிடக்கிறானுங்க. யாருக்கு சொல்லுவான்? கிருஷ்ணா எங்கடா இருக்கிற, கிருஷ்ணா என்னை காப்பாற்றடா அப்படின்னா. சரஞ்சரமாக புடவை வருது, சுற்றிக்கிட்டே இருக்குது. இவன் துச்சாதன் இழுத்துட்டே இருக்கிறான், புடவை வந்துகிட்டே இருக்குது, சுற்றிட்டே இருக்க புடவை வந்துகிட்டே இருக்குது. இழுத்து முடிச்சு ஒரு மயக்கமாக கடத்தில் விழுந்தான். இப்போ அவன் நெருப்பாயிட்டான், எரிமலை ஆயிட்டான். பாவி துச்சாதனன் சென்னீர் அந்த பால் துரியோதனன் ஆக்கை ரத்தம் மேவி இரண்டும் கலந்து குழல் மீதில் பூசி நறுநை குளித்தே சீவி குழல் முடிப்பேன் நான், அது செய்யும் முன் முடியேன் என்றாள். இந்த 2 பாயல்கள் ரத்தத்தை எடுத்து என் கூந்தலை பூசி அப்போ தானே குளிப்பேன், அது கூந்தலை முடிய மாட்டேன்ட்டாவா. பார்த்த உடனே நடிக்கிட்டான் கிருதராஷ்டிரன், தாயே அப்படி சாபங்க கொடுத்துடாதம்மா, சாபம் கொடுத்துடாதம்மா, தாங்க முடியாதம்மா, தப்பு நடந்து போச்சுமா, உனக்கு என்ன வேணுங்கிற 5 பேர் விடுதலை பண்ணிக்குவோம், நாடு நகர் எல்லா இடத்துக்கும் நீ போ அப்படின்னா. எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ சகுனிக்கு பயங்கர கடுப்பு. என்னடா அது படாத பாடுபட்டு நம்ம எல்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்கோம், இந்த கிழவை இம்பாட்டு தூக்கி கொடுத்துட்டான்ட்டு இப்போ சொன்னான். இது பாரு துரியோதனா, இந்திரபிரஸ்தம் போகிறானுங்க, அடிபட்ட பாம்பு மாதிரி போகிறானுங்க, எப்படி வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க திரும்பி படையோட வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முடிவு பண்ணணும். இந்த பாரு அஸ்னாபுரம்ங்கிறது காண்டவவனம் அஸ்தனாபுரம் சேர்ந்த முழு நாடு. இந்த முழு நாட்டுக்கு ஒருத்தன் தான் ராஜாவாக இருக்கணும். ஒன்று துரியோதனா நீ ராஜாவாரு, இல்லை தர்ம ராஜாவாகட்டும். ஒரு காட்டில் 2 சிங்கம் இருக்க முடியாது, ஒரு சிங்கம் தான் இருக்க முடியும். ஒரு நாட்டுக்கு ஒரே ராஜா தான். நீ ராஜாவா அவன் ராஜாவா முடிவு பண்ணிக்கலாம்.